அது தீர்மானமான்னு பாருங்க. நீங்க தான் சொல்றீங்க முத்தமிழ் முருகன்ங்கிறீங்க, முதல் மொழி தமிழ்ங்கிறீங்க, முதல் மாந்தன் தமிழனுங்கிறீங்க, தமிழ் மொழி நம் மொழின்னு பெருமை இருக்கணும், தமிழனுங்கிற இனப்பெருமை இருக்கணுங்கிறீங்க. ஆனா எங்க இறைக்கு முன்னாடி தமிழ்ல நன்னீராட்டு இருக்கிறீங்க, குடமுழுக்கு இருக்கிறது இல்லையே, ஏன் அது? அப்புறம் இந்த தீர்மானம் எல்லாம் போட்டு என்ன இருக்கு? பாராயணம் அப்படின்னு அது எந்த மொழி? மனப்படம் தானே, நினைவில் வச்சு பேசுறது தானே. அது ஏன் பாராயணம்னு அங்கேயே சமஸ்கிருத சொல் வருது? இதை தமிழ் வளர்க்க நீங்க பாடுபடுறதா? அந்த தீர்மானங்கள்லாம் ஏதோ ஒண்ணு, அது திருமுருக மாநாடு மாதிரி இருந்ததான்னு பாருங்க. அல்ல இட்லி போட்டோம், 50,000 பேருக்கு சோறு போட்டோம், 2 லட்சம் பேருக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தோம். இதெல்லாமா ஒரு முருகனின் பெருமை? சொல்லுங்க, இதெல்லாமா பெருமை? ஏதோ அது நான் முதல்ல வேலை தொட்டு திருமுருக பெருமிழா ஆரம்பிக்க சொல்லும்போது, காவடி தூக்கும்போது என்னை எவ்வளவு இழிவா பேசினாங்க எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாள் இல்லையே, இப்ப அவங்க தொட வேண்டிய நிர்பந்தம் வந்துட்டு. நேத்தான் ஏதோ முருகன் வந்த மாதிரியும், இவங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாதிரியும், இவ்வளவு காலம் எங்க போனாங்க இந்த முருகனை பார்க்காம? இதெல்லாம் தான் இந்த வாக்கு அரசியல், ஓட்டு அரசியல். அது அதை விட்டுருவோம். ஏதோ செய்யறாங்க, அவங்க செய்யணும். கல்லூரி மாணவர்கள்ட்டையும் பள்ளி மாணவர்கள்ட்டையும் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. அதை நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல வந்து அதை விமர்சனத்தோட பாக்குறீங்களா? திருக்குறள் கொண்டு போயிட்டாங்களா? திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களா? கொண்டு போயிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சீங்க? கொண்டு போயிட்டாங்க. எத்தனை? ஒரு 10 குறள் சொல்லுங்க டப்புன்னு. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க நீங்க? தமிழ் படிப்பிக்கிற பள்ளிக்கூடம் சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? எங்க கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க. எங்க கொண்டு போயிருக்காங்க? இந்த உலகத்துல நான் இருக்கேன். தமிழ் பாட புத்தகத்துல எத்தனை குறள் படிப்பிக்கிறாங்க? நீங்க யாரு? எந்த இதழ், எந்த ஊடகம்? அத என்ன எழுத்து? இந்தியன் எக்ஸ்பிரஸ். எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க தமிழ் படிப்பு? அதை பாடத்தை காட்டுங்களேன், கொஞ்சம் காட்டுங்க எனக்கு பாடத்தை. செய்யுள் பதில எத்தனை குறள் படிக்கிறீங்க? 10 குறள். ஒவ்வொரு 10 குறள், ஒரு 10 குறள் வச்சிருக்காங்க. எல்லா பாடத்திலும் எல்லா புக்கையும் இருக்கு. சரி, 12வது வகுப்பு வரைக்கும் இது போதுமானது நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் படிப்பிக்கிறதுக்கே பள்ளிக்கூடம் இல்ல, குறளை முழுமையா கொண்டு போய் சேர்த்தது இல்ல, மாணவர்களுக்கு நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் 2 ஆண்டு காலம் ஆச்சு இருக்கு. இப்ப இது எப்ப படிப்பிச்சு எங்க வச்சு ஒப்பிப்பீங்க? எங்க புள்ள கந்த சஷ்டி கவசத்தை படிச்சது கோயில் கருவறைகள் இருந்து பாட வாய்ப்பு இருக்கா? என்னை பார்த்து பேசுங்க. நீங்க எல்லாரும் பாட வாய்ப்பு இருக்கா? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் நீங்க ஆயிட்டாங்களா? அது ஒண்ணுமே சொல்லாத பினராயி விஜயன் ஆக்குனாரு. நீங்க சொன்னீங்க அது பெரியார் விரல் பிடிச்சு நடந்தோம், பேரறிஞர் அண்ணாட்ட பயின்றோம், நாங்க தான் சமூக நீதி காத்தோம், முற்போக்கு எல்லாம் பேசுனீங்க. அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் அப்படி சட்டம் ஏற்றினீங்க. செயல்படுத்த முடிஞ்சதா? செயல்பட்டுருக்கா? அனைத்து சாதிகிற அர்ச்சகராகிறதுல அர்ச்சனை தமிழில் இருக்கணும். அன்னை மொழியில், அன்னை தமிழில் வழிபாடு இருக்கணும், அர்ச்சனை இருக்கணும். அதான இங்க நீங்க ஆட்சியாளர்கள் தான் முட்டுக்கட்டைன்னு. நீங்க வந்தீங்க, வரும்போது என்ன பேசி வந்தீங்க? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு பேசி வந்தீங்களா? இல்ல வந்தியலா இல்லையா? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழ்னு முழக்கம் வச்சீங்களா இல்லையா? இப்ப வீழ்வது தமிழா இருக்குதா இல்ல வாழ்வது நீங்களா இருக்கீங்களா? எங்க இருக்குது தமிழ்? எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னா வழிபாட்டுல தமிழ் இருக்கா? இல்லாம இருந்ததுக்கு யார் வேணாலும் காரணமா இருக்கா. நீங்க வந்த பிறகு ஏன் அதை மாத்தல? ஏன் கொண்டு வரல?